ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதோட நான் வந்து கேம்பிங் வந்து சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, இதனால வந்து பிளானை கேன்சல் பண்ண வேணாம், புக் பண்ணியாச்சு, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளினிக்கெலாம் போயிட்டு வந்துட்டு கடைக்கு போயிருந்தேன், திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. கேம்பிங்னாலே நம்ம வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து என்னென்னலாம் மிஸ் ஆயிருக்கோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து பிளான் போட்டு லிஸ்டெல்லாம் போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெனாட்ஸ் தான் போயிருந்தோம். மெனாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த கேம்பிங் செக்ஷனுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐட்டமும் வந்து வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ வந்து பார்த்து அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். கேம்பிங் அப்படின்னாலே ஃபஸ்ட் இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும், நான் எப்படிலாம் வந்து பிளான் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிங் சைட்டுங்க. கேம்பிங் சைட் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணிடணும். இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கெல்லாம் 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே கேம்பிங் எல்லாம் புக் பண்ணிடுவாங்களாம். நான் எங்கே புக் பண்ணினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வர வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேம்பிங் சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சைட்டாக புக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் இப்போ மெனாட்ஸ் போயிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் வந்து இந்த மாதிரி எல்லா கேம்பிங்க்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அசசரிஸ்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு கேம்பிங்க்கு அந்த அடிக்கிற அந்த ஆணி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பெருசு, அதுக்கு பேர் எனக்கு தெரியல. ஸோ அது அப்புறமா ஹேமர் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு கேம்பிங் சைட் புக் பண்ணிட்டோமா, அடுத்து எவ்வளோ நாள் தங்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் பிளான் பண்ணணும். என்னென்ன குக் பண்ண போகிறீங்க அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கணும். ஸோ அந்த பிளான் தான் வந்து எல்லா கடைக்கும் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெடிசனுங்க. ஸோ அங்கே போயிட்டு எது எமர்ஜென்சியை வந்து நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மெடிசன்ஸுமே, அதாவது கிட்ஸுக்கு, நம்மளுக்கு, அப்புறமா வந்துட்டு பேண்டேடு, இந்த மாதிரி எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுக்கோங்க. இல்லை நம்ம ஏதாவது முன்னாடியே வந்து மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சியாக ஒரு பாக்ஸ், மெடிசன் பாக்ஸு. அடுத்து நம்ம என்னெல்லாம் குக் பண்ண போகிறோமோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். நைஃபு, சிசரு, கொஞ்சம் பாத்திரம், அப்புறமா வந்து இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கு ஒரு பெரிய பாக்ஸாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங் ஐட்டம் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், அங்கேயும் போய் குக் பண்ணுவீங்களான்னு. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. என்னோடய கிளினிக்லேயுமே அதான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா குக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஸோ நம்ம மக்கள் தான் பார்த்துட்டு இங்கே அங்கேயும் போய் குக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே குக் பண்ணி தான் சாப்பிட்டு அந்த வெதரை என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நான் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் ஸ்பைசஸ்ஸு, நம்மளோட ஸ்பைசஸ்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு, அப்புறமா க்ரில் போடுறோம் இல்லையா, அந்த க்ரில்லுக்கான ஆயிலு, அப்புறமா வந்துட்டு க்ரில் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டஃப்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, சுகரு, டீ தூள், காஃபி தூள், ஸோ இதெல்லாம் என்னென்ன நீடோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரே பாக்ஸாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கிறனால. அப்புறமா ஹேண்ட் சோப்பு, அப்புறமா வெசில் வாஷ் பண்ணுற லிக்யூடு, அப்புறமா ஸ்க்ரப்பர் இதெல்லாம் போட்டு ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அப்போ அப்படியே எடுத்து. அப்புறமா வந்துட்டு என்ன குக் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ட்ராஷ் கவர்ஸு. எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே கிளாத்தெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு எடுத்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ராஷ் போடுறதுக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராஷ் கவர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து நம்ம கைப்பிடிச்சி இறக்குறதுக்கு அந்த துணி, அப்புறமா அவன் க்ளவுஸு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து இன்ஸ்டன்ட் பாட் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம சமைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாக போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேம்பிங்க்கு அந்த கேம்ப் செட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த கேம்ப் போடுறதுக்கான அந்த ஸ்டிக்ஸு, அப்புறமா வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த ஹேமரு, உள்ளே அடிக்கிற அந்த ஆணி மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மொத்தமாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருவோம். போன உடனே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு நாங்கள் வாங்கினது கொஞ்சம் அடிக்கடிக்க நெளிகிற மாதிரி இருந்தது. அதனால இந்த டைம் வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது தான். இந்த பல்பு பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு இந்த போக்ஸ் லைட் மாதிரி ஒரு பெரிய லைட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது டென்ட்டுக்கு வெளியில் வைக்கிற மஸ்கிட்டோ ரிஃப்ளெக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டோம் அப்படின்னா மஸ்கிட்டோஸு பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். அதனால இதை வெளியில் வச்சிடலாம். இது வந்து சார்ஜபிள் தான், சார்ஜ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டாலர் ட்ரீயில் வாங்கின ஒரு லைட்டு. இந்த லைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெட்ரூம்குள்ளே, அதாவது டென்ட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து எக்ஸ்டென்ஷன், நிறைய எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும் அப்படிங்கிறனால அப்பப்போ முந்தின வருஷம் போனது, அதுக்கு முன்னாடி வருஷம் போனதெல்லாம் வந்து அப்பப்போ வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி உள்ளே டென்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி லைட் போடுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த அங்கே ஒரு எலக்ட்ரிக் போர்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்டென்ஷன்லாம் இந்த மாதிரி எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே போய் தேடாமல் எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. மறக்காமல் சார்ஜர் எடுத்துக்கோங்க, ஃபோன் எடுத்துக்கோங்க. பவர் பேங்க் தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து கேம்பிங் சைட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த தான் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா, எலக்ட்ரிக் சைட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு அது தேவைப்படாது. இப்போ நீங்கள் வாட்டர் டியூபிங்லாம் போகிறீங்க, வாட்டருக்குள்ளே ஏதாவது பிளான் இருக்குது, உங்களுக்கு போட்டிங் அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா ஃபோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோனை வைக்கிறதுக்காக நீங்கள் 2 வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர், ஒரு நோட்டு, ஒரு பென்னு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் ஏதாவது விளையாடுறோம் இல்லை எதுக்காவது தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸு. ஏன்னா நான் வந்து எவ்வளோ நாள் பிளான் பண்ணுறோமோ, இப்போ 3 நாள் 2 நாள் 2 நாள் நைட்டு 3 நாள் நைட்டு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த டென்ட்டு போடுவோம் இல்லையா, இது டென்ட்டு, அப்புறமா ஏர் பெட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே போடுற அந்த தார்பாய், இல்லை நம்ம விரித்து உட்காரும்போது அந்த தார்பாய் தேவைப்படும். அப்புறம் டென்ட் போடுறதுக்கு முன்னாடி தார்பாய் போட்டும் போடலாம். இது 2மே ஏர் பெட்டு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த ஏர் பெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வருஷமாக அந்த பெட்டை தான் எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று டென்ட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி, அப்புறமா ஹீட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஃபேன் தேவைப்படாது, இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி தேவைப்படும் அப்படிங்கிறனால ஹீட்டரும் எடுத்து வச்சுக்கலாம். க்ரில் போடுறதுக்காக ஒரு க்ரில் பாக்ஸு, தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் கேஸு, ஒரு பெரிய வாட்டர் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஐஸ் பேக்கு, கேஸு. நீங்கள் வந்து சின்ன கேஸ் கூட எடுத்துக்கிறலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுப்பும் எடுத்துக்கலாம். நாங்கள் எப்போதுமே இந்த கேஸ் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா பெரிய க்ரில் எடுத்துகிட்டு போகிறனால, க்ரில் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறனால அந்த கேஸையும் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டு. ஏன்னா நைட் டைம்லலாம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு லைட் தேவைப்படும் இல்லையா. ஸோ இது வந்து சார்ஜபிளும் இருக்குது, பேட்ரியும் இருக்குது. சாம்ஸில் கிடைக்கிது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 4-5 லைட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பேட்டரியும் போட்டுக்கலாம், நம்ம சார்ஜ் போட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி என்னெல்லாம் பிளான் பண்ணுறோமோ ஃபுட்டு, அதுக்கேற்ற மாதிரி ப்ரெட்டு சாண்ட்விச்க்கு அந்த மாதிரி, அப்புறமா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு, பால், எக்கு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்துட்டு லிஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போ ப்ரெட் ஆம்லேட்லாம் போடுறோம் அப்படின்னா எக்கு தேவைப்படும். அப்புறமா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா பெட்ஷீட் எடுத்து வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா இடம் வந்து அடைச்சிக்கும். இந்த டைம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேக்கம் ஸ்டோரேஜ் பேக் மாதிரி வாங்கி இது பண்ணிக்கிட்டேன். அது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பெரிய கம்ஃபர்டர்லாம் நம்ம போடும்போது காரில் வந்து இடம் பற்ற மாட்டேங்குது. லாரி தான் வாங்கணும் போல் அந்த மாதிரி இருக்குது இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா பெட்ஷீட்டையும் போட்டு ஃபுல்லாக வந்து வேக்கம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே போய் எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டைம் அப்படி பிளான் பண்ணிட்டேன். இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. லிங்க் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோட லிங்க்கும் இதில் என்னென்னலாம் வந்து போட்டிருக்கணும் அதுக்கான லிங்க் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறேன். ப்ராடக்ட்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சம்மர் வந்துட்டாலே அடுத்து நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் ஆகணும். பட் நாங்கள் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கேம்பிங் போடலான்னு பசங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் 2-3 டைமாவது போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அன்பிளான்டு தான், திடீர்னு தான் பிளான் பண்ணோம் இந்த கேம்பிங்கு.
பிளான் பண்ணினாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான திங்ஸ் எல்லாம் உடனே வாங்கி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நானும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இந்த வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இட்லிக்கு பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த பேக் தான் வந்து வாங்கியிருந்தோம், வேக்கம் பேகு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒவ்வொன்றா போயிட்டுருக்கு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வைக்க போயிட்டே இருக்கோம். இந்த மாதிரி எல்லா கம்ஃபர்டரையும் பார்த்திங்க அப்படின்னா வேக்கம் பேக்கில் போட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஒரு லார்ஜ் பேக் இருந்ததுங்க. ஸோ அதில் போட்டு என்ன பண்ணினேன் அப்படின்னா மொத்தமாக போட்டு வேகம் போட்டாச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போனேன். அதனால வந்து அதுக்கே வந்து ஒரு இடம் வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த டைம் வந்து இதை பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா, அதனால. ஏன்னா நம்ம எல்லா திங்ஸும் வந்து நீங்கள் கேட்கலாம் எல்லாத்தையும் இவ்வளோ தேவைப்படுமானா, ஆமாம் நம்ம 2-3 நாள்லாம் கேம்பிங் போகும்போது கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ சப்போஸ் நைட் டைமில் வெதரும் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா, கம்ஃபர்டர் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டர்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.